இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் உமன் கடையில் செகண்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முதல் போட்டி இந்தியாவுக்கு ஃபேவர் மிகப்பெரிய வெற்றியை அமைஞ்சுது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸில் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. 9 தொடர் தோல்விகளை சந்திக்கிறாங்க. இந்தியா 2019 அந்த ரேஞ்சில் வெஸ்ட் இண்டீஸ் டூர் போய் அங்கே அவங்கள காலி பண்ணாங்க 5-0 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 போட்டி, வேர்ல்ட் கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸை 8 போட்டிகளில் தொடர்ந்து வீழ்த்தினாங்க. இந்த சீரியஸோட முதல் போட்டியில் ஜெயிச்சது மூலமாக 9 போட்டியில் வீழ்த்திருக்காங்க. 10வது போட்டியில் ஜெயிப்பாங்களா பேசணும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா இந்தியா டவுன் ஆகிற அந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் டீமை உள்ளே கொண்டு வராங்க. அது மென் கிரிக்கெட்டில் நடக்குது, விமன் கிரிக்கெட்லேயும் நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ் போர்டும் வீக்காக இருக்குது, வெஸ்ட் இண்டீஸ் டீமும் வீக்காக இருக்குது. பிளேயர் பேஸில் தனிப்பட்ட முறையில் வெஸ்ட் இண்டீஸ் டீமை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிற ஃபீல் விமன் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், மென் கிரிக்கெட்டாக இருக்கட்டும். பட் டீமாக பார்க்கும்போது அந்தளவுக்கு சிறப்பான செயல்பாடுகள் இல்லை. அண்டு நிறைய பிளேயர்ஸை வெளியில் வைக்கிறாங்க, எந்த பிளேயர் உள்ளே வராங்க அப்படிங்கிற அந்த மாதிரி குழப்பங்களும் இருக்குது. அந்தந்த பிளேயர்ஸோட ரோல் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத அளவுக்கு வச்சுருக்காங்க. அந்த பேஸ்லேயும் அவங்களுக்கு தோல்வி அமையுது. December 17 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள். TDS GST இந்த வகையிலேயே உங்களுக்கு விளக்கு கொடுக்குறாங்க. சூப்பரான ஆப்பு, பயன்படுத்திங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியா ஹர்மன்பிரீத் கௌர் போன போட்டியை லீட் பண்ணாங்க. இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது, ஃபீல்டில் இல்லை. ஸ்மிருதி மந்தானா தான் ஆக்டிங் கேப்டனாக இருந்தாங்க. ஸ்மிருதி மந்தானா கேப்டனாக இருக்கிற பட்சத்தில் இந்த போட்டி ஹர்மன்பிரீத்தோட இன்ஜுரி தொடர்ன மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல ரக்வி பிஸ்டுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். நந்தினி கஷ்யப்பும் நல்லா விளையாண்டுருக்காங்க. டொமஸ்டிக்கில் சீனியர் T20யில் ஹை ஸ்கோரர் அப்படிங்கிற அந்த இடம் இருந்தது. சொல்லப்போனால் இந்த 2 பிளேயருக்கு அதிரடியாக ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். மினி ஆக்ஷன் ரீசெண்டாக WPL நடந்தது. ஆனால் கஷ்யப்பை பேஸ் ப்ரைஸ் 10 lakh எடுத்தாங்க. அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. டெல்லி டீமுக்காக போனாங்க. ரக்வி பெஸ்ட்டுக்கான வாய்ப்பு ஸ்மிருதி மந்தானா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஓன் டீமு, அவங்களும் 10 lakh பேஸ் ப்ரைஸுக்கு தான் போனாங்க. பார்க்கலாம் RCB பிளேயரை இன்க்ளூட் பண்ணுவாங்களான்ட்டு. அப்படி வர்ற பட்சத்தில் நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு ரக்வி பெஸ்ட் அண்ட் ஜமீமா ரோட்ரிகஸ் நம்பர் 4க்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உமா செட்ரி போன போட்டியில் ஓப்பன் பண்ணாங்க, அது தொடரும். ஸ்மிருதி மந்தானா உமா செட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க. ரக்வி பெஸ்ட் வர்றாங்களான்னு பார்த்துங்க. ஜமீமா ரோட்ரிகஸ் போன போட்டியில் வேறு லெவலில் விளையாண்டாங்க. கொஞ்சம் பவுன்சி ட்ராக்னாவே சூப்பர்னு சொல்லலாம். குறிப்பாக முதல் போட்டி அந்த மாதிரி இடத்துல ரோட்ரிகஸோட அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து பார்த்துருக்கோம். ஒரு கன்சிஸ்டன்ட் அப்படின்றது ரீசெண்டாக ஓரளவுக்கு ஓகேவாக கொடுக்குறாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் டவுனாக இருக்காங்க, பட் டீசன்ட் பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. அதில் கொஞ்சம் பவுன்ஸ் கிடச்சிது, கொஞ்சம் பிச்சு பெட்டராக இருக்குது அப்படின்னா நல்லாவும் விளையாடுவாங்க. ரிச்சா கோஸோட பேட்டிங் டீசெண்டாக இருக்குது. தீப்தி, சஜீவன் சஜனா, ராதா யாதவ் இவங்கெல்லாம் ஹிட் பேஸில் ஓகேவாக இருக்காங்க. அண்ட் பவுலிங்கில் தீப்தி இருப்பாங்க. சஜீவன் சஜனாவுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. போன போட்டியில் 5 bowler ஸ்டிக்கில் தான் இருந்தாங்க. அது தொடரும் அப்படின்னே பார்க்குறேன். ஸ்மிருதி மந்தானா மோஸ்ட்லி பெரிய ரிஸ்க்கு போக மாட்டாங்க. அண்ட் சஜனா பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதுல டவுட் இல்லை. ராதா யாதவ், சைமா தாக்கூர், டிட்டஸ் சாது, ரேணுகா சிங் இவங்கெல்லாம் விக்கெட் டேக்கிங் அண்ட் இந்தியாவுக்கு பெஸ்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ராதா யாதவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கொடுக்கறதுனால கிடைக்கிற வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கங்கிறதுல டவுட்டே இல்லை. சைமா தாக்கூர் டீசன்ட் விக்கெட் டேக்கர். டிட்டஸ் சாது போன போட்டியில் செம்மையாக பவுல் பண்ணாங்க. ரேணுகா சிங் போன போட்டியில் பவுல் பண்ணாங்க நல்லா, ஆனால் விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. பட் விக்கெட் டேக்கர் அதில் டவுட்டே இல்லை. நியூ பாலை நல்லா வீசக்கூடிய எபிலிட்டி, குறிப்பாக விக்கெட் கீப்பர் அப் டு த ஸ்டம்பை வச்சு வீசுறதுனால அந்த இடத்துல விக்கெட் விழுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். வெஸ்ட் இண்டீஸ் உமன் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் நம்ம மைனஸாக பார்க்குறேன். ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதுக்கு பவுலிங் பேஸில் யார் பவுல் பண்ணுவா, எந்த இடத்துல யார் பவுல் பண்ணுவா, இந்த மாதிரி கேள்வி வைக்கும்போது அப்படி ஒரு ஆன்சரே இல்லை. நான் மேத்யூஸு, ஜோசப்பு, டோட்டினு, ஹென்ரி, அஃபிஃப்லச்சர், ஜேம்ஸு, ராமராக், கொன்னல் இவங்கெல்லாம் போன போட்டியில் பவுல் பண்ணாங்க. ஆனால் மேனி மங்க்ரூவும் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காங்க. கஜ்னாபியோட பவுலிங்கை நம்ம பார்த்துருக்கோம். கேச்சிங் பொசிஷன் நிற்பாங்க கஜ்னாபி. அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு இடத்துல நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அவங்க பவுலிங் ஆப்ஷனை கண்ணா பின்னான்னு தான் பயன்படுத்துகிறாங்க. மேத்யூஸ் போன போட்டியில் அடி வாங்கினால அவங்க முழுமையான கோட்டா வீசலை. பட் ராமராக் நல்லா வீசினனால அவங்களுக்கான முழுமையான கோட்டா கிடச்சிது. ஸோ கொன்னலுக்கான ஓவர்
போன போட்டியில் 1 தான் கிடச்சிது. அண்ட் எஃபி ஃப்ளெச்சர் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனதுனால அவங்களுக்கான முழுமையான ஓவர் கிடைக்கல. ஆனால் 3 ஓவர் போட்டாங்க. ஜைடா ஜேம்ஸ் டீசெண்டாக பவுல் பண்ணாங்க. பவர் பிளேயில் ஓரளவுக்கு வீசக்கூடிய எபிலிட்டி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் நிறைய நேரங்களில் பவர் பிளேயில் விமன் கிரிக்கெட்டில் இல்லை மென் கிரிக்கெட்டில் கூட பயன்படுத்துறதை பார்க்குறோம். அந்த வகையில் பவர் பிளேயில் கூட வீசலாம். ஜோசப்கான போலிங் கிடச்சிது. அவங்க 2 ஓவர் வீசினாங்க, கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டாங்க. ஓவராலாக நிறைய ரன்ஸ் போன போட்டியில் விமன் கிரிக்கெட்டில் அதிகமாக வந்த ஒரு ஃபீல். அது மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோராகவும் அது அமைஞ்சுது. அப்படின்ற அந்த இடத்துல பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியமாக இருந்தது. இந்த போட்டியிலே அந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி பேஸில் மைனஸு. அண்ட் மேத்யூஸ் போன போட்டியில் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சொதப்பிட்டாங்க. குளோபல் கேப்டன், நிறைய பேர் கேப்டனாக பிக் பண்ண ஒரு கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணலை. ஜோசப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஃபயர் ஹிட்டராக தெரியுறாங்க, நல்லா பவர் இருக்குது, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்காங்க. அவங்களோட பேட்டிங் டிஸ்பிளே நல்லா இருக்குது. அண்டு கேம்பெல்லா ஹிட்டிங் பேஸில் ஓகேவா கண்டிப்பாக பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் விமன் கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இம்பார்ட்டனாக தான் இருக்கும். டோட்டினோட பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்குது. இதில் டோட்டினோட பவுலிங்கும் பார்த்திங்கன்னா முழுமையாக இருந்து அதை நம்ம பார்த்தோம். ஹென்ரி நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட்டு போன போட்டியில் நியூ பாலில் விக்கெட் எடுக்கலை, கேட்ச் மிஸ் பண்ணாங்க இனிஷியலாக. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பெரிய பர்ஃபார்ம் பண்ணல. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கப்புறம் ஓவர்ஸும் கொடுக்கல, அதை பார்த்தோம். அண்ட் குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு பண்ணதுனால, ராமராக் நல்லா பண்ணதால ஸ்பின்னர் சைடு போகலாங்கிற ஆங்கிளில் போனாங்க. அதில் ஹாலி மேத்யூஸ் அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி போடலை, நிறைய ஃபுல் டாஸஸ் போட்டாங்க. எஃபி ஃப்ளெச்சர் சைடும் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் கிடைக்கல. டியூ ஃபேக்டரும் கன்சிடரபுளாக இருந்ததுனால எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஜைடா ஜேம்ஸு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸில் யோசிக்கும்போது மங்க்ரு வரைக்கும் பேட்டிங் இருக்குது. அதில் ஹிட்டிங் பேஸில் மேத்யூஸு, ஜோசப்பு, கேம்பெல்லா, டோட்டின்னு, ஹென்ரி, எஃபி ஃப்ளெச்சர் இவங்கெல்லாம் பயங்கர ஹார்டு ஹிட்டராக இருந்து பார்த்துருக்கோம். அலைனுக்கான வாய்ப்பு இருக்குமா, கிராஃப்டனுக்கான வாய்ப்பு இருக்குமா, ரசாலா வில்லியம்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குமா, முனிசருக்கான வாய்ப்பு இருக்குமா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் முனிசர் பாசிபிளாக லேட்டர் பேஸில் வரலாம். இந்த போட்டியில் ஒரு வேளை தோத்துட்டாங்கன்னா டெட் ரப்பர் போட்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த 11 தான் எதிர்பார்ப்பில் இருக்குது. டாக்டர் டிஒய் பாட்டில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நவி மும்பையில் தான் இந்த போட்டி. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. 6 போட்டியில் 1 பேட் ஃபஸ்ட்டு, 5 சேசிங். இந்த சீசன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக முழுமையாக சேசிங்க்கு மட்டும்தான் வெற்றி இருந்தது. போன போட்டியில் இந்தியா 195க்கு 4 அப்படிங்கிற அந்த ஹை ஸ்கோரை பதிவு பண்ணாங்க. அந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் விழுந்தாங்க. 162 ஆவரேஜ். விமன் கிரிக்கெட்டில் ரொம்பவே பெரிய ஸ்கோரு. நல்ல பேட்டிங் ட்ராக்கு சூப்பராக கொடுக்குறாங்க. போன போட்டியில் அது கிராஸ் கவர் இருந்ததுனால இனிமேல் பெட்டராக இருந்தது. மென் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸ் கவர் இருந்தால் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட் ட்ராக், அதையுமே மைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இவன் சொல்ல போனால் நவி மும்பையில் இதே மென் கிரிக்கெட் இருந்தால் இனிஷியலாக கொஞ்சம் விக்கெட்ஸ் விழும், ஸ்விங் கிடைக்கும். பட் இங்கே பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க விமன் கிரிக்கெட். அதனால் ஓப்பனர்ஸும் என்ஜாய் பண்ணி விளையாடலாம். ஒன்ஸ் அகெயின் அதே ட்ராக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பேட் ஃபஸ்ட்டாக சேசிங் அப்படின்னா டியூ ஃபேக்டர் கன்சிடரபுளாக இருக்கனால சேசிங் தான் பெட்டராக இருக்கும். 130க்கு 8 அப்படிங்கிற ஸ்கோரையும் இந்தியா அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் ஹை ஸ்கோர் இந்தியா பக்கம் தான் இருந்திருக்கு. 150க்கு பிலோவா 3 டைம்ஸ் அப்படின்னாலும் 150க்கு எபோவாவும் 3 டைம்ஸ் இருக்குது. அதில் 170 எபோவா 3 டைம்ஸ், அதில் 190 எபோவா போன போட்டி வந்தது. அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் இந்த போட்டியிலேயும் நல்ல ஸ்கோர் எதிர்பார்த்து போகணும். பேட்டர் சைடு கேப்டனாக போகிறது விமன் கிரிக்கெட் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. பட் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டர் சைடு கேப்டனாக முயற்சி பண்ணலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் பாசிபிளாக அந்த 5 bowler ஸ்டிக்கில் இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்டு இதில் தீப்தி, ராதா, சைமா தாக்கூர், டிட்டஸ் சாது, அந்த ரேணுகா சிங் தாக்கூர் இப்படி தான் போவாங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல தான் ஒரு குழப்பம். அதை பற்றி தான் பேசியிருப்போம். இருந்தால் கூட ஹாலி மேத்யூஸ் நல்லா பவுல் பண்ணாங்கன்னா அவங்க முழுமையான ஓவரை எடுத்துப்பாங்க. கூட எஃபி ஃப்ளெச்சருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். போன போட்டியில் ராமராக் நல்லா பண்ணதுனால அவங்களுக்கான முழுமையான ஓவரும் கிடைக்கும். அந்த பேஸில் தான் இங்கே யோசிக்கப்படுது. தீப்தி, ரேணுகா சிங் எண்டோரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். மேத்யூஸ் அண்ட் டோட்டின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு எண்டோரில். உமா செட்ரி போன போட்டியில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு பிக் பண்ணியிருக்காங்க. இனிமேல் பெட்டராக பிக் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நிறைய நேரங்களில் ரிச்சா கோஸ் சைடு தான் போவாங்க. சைமா தாக்கூர் அவ்வளோவா பிக் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக டீசன்ட் பிக்கு. விக்கெட் டேக்கிங் போலர், கொஞ்சம் ரன்ஸுக்கு போவாங்க, அது ப்ராப்ளம் தான். இருந்தால் கூட விக்கெட் டேக்கிங் பேஸில் இருக்க முடியும். கேம்பெல்லா விக்கெட் கீப்பர், வெஸ்ட் இண்டீஸ் உமன் விக்கெட் கீப்பர் இவங்க தான் க்ளோ ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக கன்சிடரபிள். ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக விக்கெட் எடுத்தாங்கன்னா நிறைய ஓவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் நல்லா ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஸ்மித்தி மந்தானா, ஹாலி மேத்யூஸு, டோட்டின் சைடு நிறைய பேர் கேப்டனுக்காக போயிருக்காங்க.
ஜெமிமா ரோட்ரிகஸ் போன போட்டியில் சூப்பராக விளையாண்டுருக்காங்க, அது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் பவுன்சி ட்ராக்கில் பெட்டராக விளையாடுவாங்க, அந்த பேஸில் யோசிக்கலாம். தீப்தி ராதாவை யோசிக்கிறேன். ஜென்ரலாக விமன் கிரிக்கெட் அப்படின்றவங்க ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். இந்த ட்ராக் அவ்வளோ ஸ்பின்னர் அசிஸ்ட் ட்ராக் இல்லை அப்படின்னா கூட வெஸ்ட் இண்டீஸ் உமனுக்கு எகென்ஸ்டாக ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஓவராலாக. ஸோ அந்த பேஸில் தீப்தி அண்ட் ராதாவை ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். டீம் பாருங்கள், கேப்டன் மேத்யூஸ், வைஸ் கேப்டன் டோட்டின்னு. ஹர்மன்பிரீத் இருந்தால் ஹர்மன்பிரீத் எடுத்துக்கலாம். அங்கே ஜோசப்புக்கு பதிலாக ரக்வி பிஸ்ட் வராங்கன்னா முதல் போட்டி கொஞ்சம் நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி விளையாடுவாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இருந்தால் கூட ஆஸ்திரேலியா உமனுக்கு எகென்ஸ்டாக கூட ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற இடத்துல அவங்களையும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது. ஹர்மன்பிரீத் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேஸில் யோசிக்கணும். முன்னளவுக்கு இல்லை அப்படின்னா கூட அந்த ஒரு விஷயத்தை வெஸ்ட் இண்டீஸ் உமனுக்கு எகென்ஸ்டாக பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேத்யூஸ் அண்ட் டோட்டினா ஒன் செகண்ட் நான் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக இந்தியன் பவுலர் சைடு நம்ம கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அதில் குறிப்பாக ராதா யாதவ் டீசன்ட் சாய்ஸு. டிட்டஸ் சாது போன போட்டியில் நல்லா பண்ணதுனால அந்த கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரலாம். தக்கவர ஒரு சில டீமில் நீங்கள் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பிக் பண்ணவே யோசிச்சிருக்காங்க. அந்த இடத்துல கேப்டனாக போட்டு கிளிக்கான வேறு லெவலுக்கு போக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.